அவடிக்குமார் சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம். தலைப்பையே உங்கள்கிட்ட கேள்வியை கேட்குறேன். உழைக்கும் வர்க்கத்தினரோட வாக்குகளை இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யார் அதிகம் வாங்கி குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உழைக்கும் மக்களின் உரிமை திருநாளாம் இன்றைய உழைப்பவர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, எளிய மக்களால் உருவாக்கப்பட்டது, உடல் உழைப்பு தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்டது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது தான். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்களோடு, உழைக்கின்ற மக்களோடு இணக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து இந்த 54 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் ஒரு சில தோல்விகளை சந்தித்தாலும் வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய முதன்மை இயக்கமாக இருக்குது. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் தான். ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும், அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாக இருந்தாலும், இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாராக இருந்தாலும், இன்றைக்கு அந்த மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி திட்டங்களை தீட்டியவர்கள். இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே தான் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு தடையாக அவங்களுக்கு உணவில் சரியாக கிடைக்கிறதில்ல, அதனால் அவங்க பள்ளிக்கு வர்றதில்லன்னு சத்துணவு கொண்டு வந்தார். அது அடித்தட்டு மக்களுடைய பலர் கல்வி கற்பதற்கு வழிவகுத்தது. ஒரு சாதாரண மனிதர்கள் பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது அந்த சத்துணவு திட்டம். அதனால் பள்ளிக்கு வந்தாங்க. அது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய படிப்பு கற்றவர்கள் எண்ணிக்கை கூடுவதற்கு ஒரு அடிப்படையை அமைத்து தந்தது அது நிகழ்ச்சி. அதுபோல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க கொண்டு வந்த திட்டங்களின் வழியாக மாணவர்கள் கல்வி கற்பதற்கு இலவச மிதிவண்டி வழங்குகின்ற திட்டம், அதுபோல் கல்லூரி மாணவர்கள் பட்ட படிப்பு +1 +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி வழங்குகின்ற திட்டங்கள், அதெல்லாம் அந்த அடித்தட்டு மக்களுடைய உயர்கல்வியை நோக்கி அவங்கள கொண்டு போச்சு. இப்படி அதை அவங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுறதுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, கிராமப்புறத்தில் ஒரு அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத ஒரு குடியானவன் வீட்டு குழந்தை கூட இன்றைக்கி மருத்துவர் ஆகின்ற நிலையை உருவாக்கியிருக்கு. அவங்க கல்வி கட்டணத்திலிருந்து விடுதி கட்டணத்திலிருந்து உணவு கட்டணம் வரைக்கும் அரசாங்கமே செலுத்தணும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு 700 பேர் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது 7.5 விழுக்காடை அடுத்து ஆட்சிக்கு வர சொல்ல 10 விழுக்காடை மாற்றணும்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அப்போ நீங்கள் இவ்வளோ விவகாரத்தை சுட்டி காட்டுறீங்க இல்லைங்களா? இதெல்லாம் வச்சு இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தான் உழைக்கும் வர்க்கத்தின் வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? உறுதியாங்க 7.5 விழுக்காடை அவர் கொண்டு வந்தார். இப்போ 10% மாற்றம் சொல்ல அந்த மக்கள் ஏற்க தானே செய்வாங்க. அவங்களுடைய பார்க்குறாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க கிராமத்தில் ஒரு வசதியற்ற ஒரு வீட்டு குழந்தை மருத்துவராக வர சொல்ல, அதை பார்க்க சொல்ல அந்த வாய்ப்பு எடப்பாடியை உருவாக்கி தந்தார்ன்றது அவங்களுக்கு தெரிய சொல்ல அவருடைய ஆட்சி வரணும்னு தான் விரும்புவாங்க. ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலங்களில் எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த பொருளாதார வரையறையும் நிர்ணயிச்சதில்லை. சமூக நீதி அடிப்படையில் அவர்களுடைய தேவை அடிப்படையில் தான் நிர்ணயம் பண்ணாங்க. அதுதான் உணவு பங்கீட்டு அட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் உணவு பங்கீட்டு அட்டை இந்தியாவிலே உணவு விநியோகத்தில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு பங்கீட்டு அடிப்படையில் இருக்குது. ஆனால் புரியுது. அப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவச்சு இப்போ கருத்து கணிப்புகளும் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே வரணும் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுகவுக்கு வரும்னு சொல்றீங்க. ஏன் திமுகவுக்கு உழைக்கும் வர்க்கத்தினரோட ஓட்டுகள் போய் சேராதுக்கு என்ன காரணம்னு சொல்ல? அது அவங்க கார்பரேட் மனநிலை, கார்பரேட்டினுடைய நடவடிக்கைகள் அவங்க கிட்ட முழுமையா இருக்கின்றது எல்லாருமே உணர்றாங்க. அவங்க எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி தானே. இன்னைக்கு அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் தானே இன்னைக்கு கொள்கை வகுக்கிறாங்க. திமுகவினுடைய திட்டங்களை அவங்க தானே செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுகவில் அமைப்பு இருக்கிற பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அடுத்த நிலையில் செயலாளர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அதை செய்யறது யாரு? சபரீசன் தானே. சபரீசனுடைய நிறுவனம் தானே அவங்களுக்கு கட்டளை பிறப்பிக்குது. சபரீசனுடைய
நிறுவனங்கள் தானே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கு. சபரீசன் தானே சுற்றுப்பயணம் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கட்டளையிட பிறப்பிக்க முடியுது. ஓகே, அதனால் இது முழுக்க முழுக்க கார்பரேட் மனநிலைக்கு நீங்கள் உழைக்கின்ற மக்களின் உரிமை திருநாளில் பேசுகிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேரம் உல்லாசம், உழைப்பு, உல்லாசம், உறக்கம் மூணையும் சமமாக பிரித்து 8 மணி நேரம் 8 மணி நேரம் 24 மணி நேரத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க. ஆனால் சொல்லுங்கள் சார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அந்த 8 மணி நேர உத்தரவாதத்தை உலகம் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி உழைப்பாளர் தினமாகவும் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக்கி மசோதா கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்ற முயற்சி பண்ணது ஸ்டாலின் அரசு தானே. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதை கடுமையாக எதிர்த்ததுக்கு பிறகு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்முடைய சாயம் வெளுத்துருமேறதுக்காக அவங்களும் கூட சேர்ந்து குரல் கொடுத்தாங்களே தவிர அதை முதல்ல எதிர்த்தது அதிமுக தானே, எடப்பாடி பழனிசாமி தானே. அன்னைக்கு அவர் குரல் கொடுக்காம இருந்தால், அமைதியாக இருந்திருந்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியாக இருந்திருக்கும். ஏன்னா இவர் குரல் கொடுத்துட்டாருன்றதுக்காக அவங்களோட ஒப்புதலோடு தான் கொண்டு வந்தாங்க. அதற்காகவே அதிமுகவுக்கு உழைக்கும் வர்க்கம் நிச்சயமாங்க. இன்னைக்கு இதே போக்குவரத்து தொழிலாளர்கள் பொங்கல் நேரத்தில் மக்கள் பயணம் போகிற நேரத்தில் முன்னறிவிப்பு இல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல. ஓகே, வேலை பே கமிஷன் அமைக்கலை, அவங்க வந்து அகவிலைப்படி கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக பேருந்து ஓட விடாமல் தடுத்து ஒரு பெரிய மக்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்குனாங்கல்ல. இன்றைக்கி அவங்க என்ன இந்த 5 வருஷத்தில் அவங்களுடைய கோரிக்கையில் எதை நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் ஏன் ஒரு குரல் கூட கொடுக்காம இன்னைக்கு வாய்மூடி இருந்தாங்க. அப்போ இவங்க பூர்ஷ்வா மனநிலைக்கு போயிட்டாங்க. பூர்ஷ்வா ஸ்டாலின் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டே பூர்ஷ்வா. அதனால தான் வந்து 15 கோடி 25 கோடி வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அந்த ஆதரவு காலம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கொத்தடிமையாக குத்தகை போயிட்டோமே அமைதியாக இருந்தாங்க. ஓகே, அதனால் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் நீங்கள் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள்லாம் கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க. அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. அவங்களுக்கு தொழிற்சங்க உரிமையை பறித்தாங்க. அதுக்கு பிறகு நிறுவனம் பறிச்சதுன்றது இல்லை, அரசாங்கம் அதை பதிவு செய்ய சொல்லி கொடுத்தா இவங்க சட்டப்படி அதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிறுவனம் அரசாங்கம் அதை பதிவு செய்யலை. அதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அந்த தொழிற்சங்க தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பழிவாங்கப்பட்டு இன்றைக்கு சிலர் சிறையில் இருக்காங்க. சிலர் இன்னைக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு, மறுபடியும் அவங்கள வேலைக்கு கூப்பிடலை. சிலர் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அது நிலைமை. அதே சிபிஎம் கட்சியை சார்ந்த சிஐடியு சார்ந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் இன்றைக்கும் அந்த சாம்சங் நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலையே படலை. அந்த கவலை அரசாங்கம் கவலைப்படலைன்னா சிபிஎம்ஏ கவலைப்படலை. ஓகே சார், பேசுவோம் சார், பேசுவோம். நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஆவடிக்குமார் சார், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது தூய்மை பணியாளர்களை எல்லாம் பணி நிரந்தரம்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் கூவத்தில் போராட விட்டுட்டு கூலி அவங்க என்ன காரணம் கேட்டாங்க, அவங்க கூலி உயர்வு கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கூலி உயர்வு தராமல் ஒரு முதலமைச்சர் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த பூர்ஷ்வா மனநிலை, கார்பரேட் மனநிலை தான் ஸ்டாலினுடைய மனநிலை. ஆக எந்த நிலையிலும் மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி கவலையே படாமல் சிந்திக்காமல் மக்களை ஏமாற்றிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் 5000 கொடுத்து 10,000 கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு சொல்லி நினைக்கின்ற ஒரு கார்பரேட் முதலாளியாக தான் ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும் இன்னைக்கு இந்த ஆட்சியை மறுபடியும் பிடிக்கலான்னு நினைச்சு நினைக்கிறாங்க. திமுக மீது ஒரு கடுமையான அதிருப்தி இந்த 5 ஆண்டு காலத்தில் இருந்தது. பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களே. தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு எப்படியானதா? தேர்தல் முடிவு 2011 திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு பரிதாப நிலையில் தோல்வியை சந்தித்ததை போல இந்த தேர்தலில் சந்திக்கும். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் மிக பெரும்பான்மை பெற்ற ஒரு அபரிமிதமான 210 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார். ஓகே சார், நன்றி சார் உங்க கருத்துக்கு.